விஜயோடைய பிளான் கால்குலேஷனும் அதுதான். இப்போ ஒரு 70%, 75% போல் ஆகணும் வைங்க. 75% போல் ஆகுமா? ஆல்ரெடி கடந்த முறை வந்து பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய ஓட் பேங்க் 22% ஆயிடுச்சு. அந்த 22% ஆகிறதுக்கு காரணம் அது பாஜகவை எதிர்த்ததுனால தான் அந்த 22%. இன்னைக்கு தேர்ந்திருக்கிற அதிமுகவினுடைய ஓட் பேங்க் என்னன்றது தெரியல. அதோடைய பாஜக ஓட் பேங்கு, அமமுக ஓட் பேங்கு எல்லாம் சேர்த்தா கூட 25% தான் வரும். விஜய் பிரிச்சாருன்னா அதுவும் தன்னுடைய கோர் ஓட் பேங்கு ரெண்டும் சேர்த்து 25% வரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். மிச்சம் இருக்கிற 25 விஜயும் நாம் தமிழரும் சேர்ந்து முடிச்சிருவாங்க அதை. அப்போது இது ஒரு தொங்கு ஆள். இந்த தொங்குக்குள்ளே அவங்களால ஈஸியாக பாலிடிக்ஸ் பண்ணி பழகிருக்காங்க பாஜக இல்லையா? இப்போ நீங்கள் தொங்கு வந்தாலே லாபம் யாருக்கு? எம்எல்ஏ வாங்கி ஆட்சி பிடிச்சி ஈஸியாக பிடிச்சிருவாங்க. அப்போது இந்த தொங்கை உருவாக்குறதுக்கு உண்டான தேவைகளில் தான் இந்த அரசியல் காய் நகரத்தில் பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து.